வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். நம்ம ஏற்கனவே சுடிதார் கட்டிங்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 3/4 கை சன்னமாக பைப்பிங் ரெட் கலரில் கொடுக்க போகிறேன். அது எப்படி தைக்கிறதுங்கிறத கை ரெண்டும் பாருங்கள். நான் வந்து சின்ன பீஸாக தான் இருந்தது, ஜாயின் போட்டு வச்சுருக்கேன். 2 கைக்குமே லென்த்து பார்த்திங்கன்னா பாதி லென்த்து தான் இருந்துச்சு. 3/4 கேட்டிருக்காங்க. நமக்கு அவங்களுக்கு 17 இன்ச்சாவது இருக்கணும். 3/4னா 17.5 வருது கரெக்டாக தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. கீழே வந்து பைப்பிங் கொடுக்கறதுனால 1/2 இன்ச்சில் முடிஞ்சிடும். நமக்கு அப்போ ஒரு 16 இன்ச்சு கிடைக்கும். ஜாயின் போட்டு ப்ரெஸ் தையல் போட்டு வச்சுருக்கேன். 2 கைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். 2 கையும் வச்சுருக்கேன், தனித்தனியாக தான். பாருங்கள், ஃபோல்டிங் வந்து நம்ம சைடில் வரணும். பாருங்கள், 4ஆக மடித்து வச்சுருக்கு, 2 மடித்து வச்சுருக்கேன். 2யும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன், 2 கையுமே. இப்போ நமக்கு லென்த்து பார்த்திங்கன்னா டோட்டல் லென்த்துமே எடுக்கிறோம். 17.5 இருக்குது, 17.5யுமே எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா 17.5ன்னா நான் உங்களுக்கு இந்தாண்ட வந்து அந்த ஒரு 6 7 இன்ச்சு 12 இன்ச்சு வச்சிங்கன்னா போதுங்க. 12 11 இன்ச்சு வைங்க போதும். அவ்வளோ கம்மியாக எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கை ஷேப் கரெக்டாக வரும், போய் உக்காராது. அகலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சுக்கு வைக்கிறேன் நான். கீழே பார்த்தீங்கன்னா 8க்கு தான் வைக்கிறேன். ஓட அகலம் வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸ் வேணுங்கிறதுனால 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். 9 + 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். 10 இன்ச்சு எடுத்திருக்கேன் மேலே அகலம். கீழே பார்த்தீங்கன்னா 8 எடுத்திருக்கேன். நம்ம அவங்களோட சுற்றளவு பார்த்துட்டு கொஞ்சமாக கிளாத் விட்டு மீதி கட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த 10லேருந்து இந்த கை மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம இதை கிராஸாக கொண்டு போய் இங்கே மார்க் பண்ணி எடுக்கிறோம். இது நம்ம தைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் இன்னும் தள்ளி தான் வரும் தையல். அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த கொஞ்சம் கிளாத்தை விட்டு கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். அகல்கிட்ட மட்டும் கொஞ்சம் லூஸ் வரணும் கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். மேலே இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு கட்டு கொடுத்துக்கலாம் சின்னதாக. நமக்கு இப்போ இது வந்து ரெட் கலர் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரெட் கலர் ஃப்ளவர் வரதுனால ரெட் கலர் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு கைக்கு இது வந்து பைப்பிங் மாதிரி சிம்பிளான பைப்பிங் தான். சின்னதாக தான் ஒரு அடிக்க போகிறேன், பெருசாக வராது. 2க்கும் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பைப்பிங் துணியை டபுளாக மடித்து உள் சைடு வச்சுருக்கேன். அது மேலே நம்ம கை பீஸ் வச்சுருக்கேன். இது வந்து நல்ல பக்கம் வச்சு அடிச்சுருக்கேன். டபுளாக மடித்து வச்சுருக்கேன். அடிச்சுட்டோம். இப்போ இதை வந்து நீங்கள் இதில் ப்ரெஸ் தையல் போட்டுட்டு இதை ஃபுல்லாக இப்படி மேலே மடிக்கிறதா இருந்தாலும் மடிக்கலாம். நான் வந்து இவ்வளோ பெருசுக்கு வைக்கலைங்க. இதை பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு. அவ்வளோதான், சின்னதாக அந்த ஏற்கனவே அடித்த தையல் மேலேயே வர மாதிரி குட்டியாக மடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி தெரியும். அது டைப்பிங்லேயே நிறைய மெத்தட் இருக்குங்க. மேல் சைடு வச்சு சின்னதாக தெரிகிற மாதிரியும் அடிக்கலாம்.
ஒரு சைடு அடிச்சாச்சுங்க. பாருங்க பைப்பிங்கு ஒரே அளவாக இருக்கும். இது நான் இப்போ உங்களுக்கு பெருசாக வேணும்னா சொன்னாப்புல ப்ரெஸ் தையல் போட்டு அதை ஃபுல்லாக மேலே வர மாதிரி மடிச்சுக்கலாம். எனக்கு இந்த சைஸ் போதுங்கிறதுனால அது மேலேயே அடித்த தையல் மேலேயே வச்சு அடிச்சிருக்கேன். போதும் இந்த சைஸ் பைப்பிங் இருக்குது. இதை விட சின்னதாகவும் அடிக்கலாம். சின்னதாக வேணும்னா எப்படிங்கிறத சும்மா ஒரு சாதா துணியில் சொல்கிறேன். இது சும்மா சாம்பிளாக உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கை பீஸாக நினச்சிக்கோங்க. இது மேல் பக்கம். இப்போ இதை வச்சு நம்ம இதில் அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு எப்படி உருட்டி அடிக்கணுங்கிறத சொல்கிறேன். பைப்பிங்கு மேல் பக்கமாக வைக்கிறேன். இது இது 4 இன்ச்சில் போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்போ தான் உங்களுக்கு உருட்டி அடிக்க ஒரே மாதிரி வரும் கிடைக்கும். மேல் பக்கம் வச்சுருக்கு இல்லைங்களா, இதை பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சு ப்ரெஸ் தையல் போட வேண்டாம். இந்த பள்ளத்துக்குள்ளேயே தையல் போடணும். இது 2 ஜாயிண்ட் வர இடத்துலையே பாருங்கள். இந்த மெத்தடுக்கு வரும் பாருங்கள். இந்த மாதிரியும் சின்னதாக அடிக்கலாம். இதை விட சின்னதாகவும் இந்த மாதிரி அடிக்கலாம். இதை விட குட்டியாகவும் இன்னும் நீங்கள் அடிக்கலாம். அந்த உருட்டும் போது நம்ம இன்னும் சின்னதாக உருட்டினா இன்னும் கொஞ்சம் சின்னதாக வரும். பைப்பிங் வந்து நம்மளோட இது தாங்க, கற்பனை தான். உங்களுக்கு என்ன சைஸ்க்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்து துணியை கட் பண்ணி நீங்கள் மெலிசாக அடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் வைக்கலாம், இந்த மாதிரியும் வைக்கலாம். எனக்கு இதில் ரெட் இருக்கிறதுனால நான் இந்த ரெட் கலர் பீஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டிஃப்ரென்ஸு. இப்போ இன்னொரு கை இது மாதிரி அடிச்சுக்கலாங்க. இப்போ 2வது கை அடிச்சிட்ருக்கேங்க. நான் இந்த நாம் அடித்த சைஸுக்குன்னா உள்பக்கம் வச்சு மேலே மடக்கிறோம். பாருங்கள், இந்த அடித்த மேலேயே வச்சு அடிக்க போகிறோம். இந்த ஓரத்துக்கு எஜ்ஜில் ஒரு தையல் போட்டு வரப்போம். பாருங்கள் பைப்பிங் அடித்து முடிச்சாச்சு. இதுலேயே இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு அடித்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸாக உருட்டிக்கலான்னு. இது உள்பக்கம். உங்களுக்கு இதை விட இன்னும் மெலிசாக வேணுனாலும் உருட்டி அடிச்சுக்கலாம். அது துணி நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பார்த்து எடுத்து அடிச்சுக்கோங்க. இதில் வர ரெட் கலர் இருந்ததுனால நான் வச்சு அடிச்சிட்டேன். ரெட் இல்லைன்னா க்ரீன் கூட அடிக்கலாம். இதுக்கு ரெட்டுன்னா கொஞ்சம் எடுப்பாக தெரியும் சாண்டலுக்குன்னு வச்சுருக்கேன். இது மாதிரி நம்மளும் என்ன துணி இருக்கோ அதுக்கு பார்த்து காண்டா கலர் எடுத்து பைப்பிங் வச்சு அடிச்சிங்கன்னா சும்மா சிம்பிளாக இப்படியே அப்படியே தைச்சி போடுறதுக்கு பைப்பிங் வச்சு தைக்கும்போது அது ஒரு லுக்னஸ் கிடைக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். அதில் மெட்டீரியலில் துணி கிடைக்கலனாலும் வேறு மெட்டீரியல் துணி கிடைச்சாலும் வச்சு அடிக்கலாம். மேக்ஸிமம் பேண்ட்டு கிளாத்தில் துணி உங்களுக்கு வரும், அதை வச்சு பைப்பிங் அடிச்சுக்கோங்க. பார்க்க லுக்காக இருக்கும், நல்லா ரெடிமேட் பீஸ் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.